இனிய காலை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம தினத்தந்தியுடைய குறுக்கெழுத்து போட்டி பார்க்கப்போ வார்த்தை விளையாட்டை பற்றி பார்க்கப்போ அது போக இந்த குறுக்கெழுத்து போட்டியில் ட்வின் சிட்டி அப்படின்னா என்னென்னு பார்க்கப்போ ட்வின் சிட்டினா என்னென்னு பார்க்கப்போ அது போக இந்த முடிவுன்னா என்ன வித்தியாசமான வேர்ட்ஸ் எல்லாமே என்னென்னு மீனிங் கண்டுபிடிக்கப்போ வாங்க நம்ம டீட்டெயிலாக நம்ம தினத்தந்தி குறுக்கெழுத்து போட்டியை எப்படி சால்வ் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி ஆன்சருங்க பார்க்கலாம். அனைவருக்கும் இன்றைக்கி காலை வணக்கம். இன்றைக்கி டீட்டெயில்டாக பார்க்கலாம். இன்றைக்கி டேட் என்னென்னா 4/7/2026 தினத்தந்தியுடைய குறுக்கெழுத்து போட்டி டீட்டெயிலாக பார்ப்போம் வாங்க. இடமிருந்து வலம் முதல் கேள்விங்க. ஔவைக்கு அதியமான் கொடுத்த கனி. ஔவைக்கு அதியமான் என்ன கொடுத்தாருன்னா நெல்லிக்கனி கொடுத்தார். ஏன்னா வாழ்நாள் அதிகப்படுத்தக்கூடிய நெல்லிக்கனியை கொடுக்கையில் நீங்கள் நீண்ட காலமாக தமிழை இன்னும் கொஞ்சம் வளருங்கன்னு சொல்லி கொடுத்தாரு. 1 மேலேருந்து கீழே என்ன 3ஆவது இடத்து நீ இருக்குங்க. பாளையங்கோட்டை மற்றும் டேஷ் இரட்டை நகரங்கள் ட்வின் சிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது பாளையங்கோட்டை மற்றும் திருநெல்வேலி. எங்கே ஏரியா? ஸோ திருநெல்வேலி ஓகேங்களா. திருநெல்வேலி ட்வின் சிட்டின்னு சொல்கிறோம். எதுக்காக சொல்கிறோன்னா தாமிரபரணி ஆட்சியோட கையில் ஒரு சைடு திருநெல்வேலி ஒரு சைடு பாளையங்கோட்டை, அதனால் திருநெல்வேலின்னு சொல்கிறோம். 10 இடமிருந்து வலம் என்ன? பயிரை காக்க அமைப்பது. பயிரை காக்கிறதுக்கு என்ன அமைப்போம்? அதே வேலியை தான் அமைப்போம். நெல்லுக்கு வேலி அமைச்சதுனால தான் திருநெல்வேலி, இங்கேயும் ஒரு வேலி வருது. 1 இடமிருந்து வலம் என்ன? தீல ஆரம்பிச்சுக்கு இல்லைங்க. அப்போ 2 வலமிருந்து இடம் என்ன? சப்த ரிஷிகளான ஒருவரான வசிஷ்டருடைய மனைவி. இதுக்கு ஹிண்ட் வேணும்னா 4 கீழந்து மேலே. நாள்பட்ட இரும்பில் பிடிப்பது. ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னா அந்த இரும்பில் என்ன பிடிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தூ பிடிக்கும். ஓகே, தூன்னு நீங்கள் எழுதிட்டிங்கன்னா 2 வலமிருந்து இடம் என்னன்னு சொல்லுவீங்க? அருந்ததி. ஆல்ரெடி ட்ரூவுக்கு ஓகே அருந்ததி நட்சத்திரம் பார்ப்பீங்களா, அதான் சொல்கிறாங்க. ஓகே, 3 வலமிருந்து இடம் என்ன? சுடி கொடுத்த சுடற்கொடி. யாரு? ஆண்டாள் அம்மையார் தான் சொல்கிறாங்க. 3 சுழின்னு ஓகேங்க. ஆண்டாள் சொல்லிட்டீங்க. அப்போ 4 மேலேருந்து கீழே என்ன? 3 மேலேருந்து கீழே ஒரு தமிழ் மாதம். தமிழ் மாதத்தில் என்ன மாதம் சொல்ல? தமிழ் மாதத்தில் ஒரு சொல்லணும் அப்படின்னா ஆவணி. ஆவணியும் 3 சுழினி தான். நம்ம இப்போ ஆணி மாதம் நடந்துட்டு ஆணி, ஆடி, ஆவணி. ஓகே, 5 கீழேருந்து மேலே இல்லில் முடியுதுங்க. என்ன கேள்வின்னு பார்க்கலாமா? கிரகம், பிளானட்டை நீங்கள் என்னன்னு சொல்லுவீங்க? கோள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். கோள் சரிங்க. அப்போ 5 வலமிருந்து இடம் என்னென்னு இருக்குமான்னு பார்ப்போமா? வீரமற்றவன், வீரம் இல்லாதவனை என்னன்னு சொல்லுவீங்க? சரியான கோளை என்னன்னு சொல்லுவீங்க? கோளை. ஓகே, அப்போ 7 கீழேருந்து மேலே என்ன? 2வது இடத்துல லை இருக்கு. பணம் இல்லாதவனை ஏழைன்னு சொல்லலாம். ஏழை தான் பணம் இல்லாதவன். அப்போ 7 வலமிருந்து இடம் என்ன? பண்டைய கால நீர் இறைக்கும் முறை. பண்டைய காலத்தில் நீர் இறைக்கக்கூடிய முறை என்னன்னு சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கமலையை வச்சு இறைப்பாங்க. அது என்ன? கமலை ஏச்சம். 7லேருந்து ஆரம்பிக்கிறனால ஏச்சம்னு சொல்கிறோம். கமலையை வச்சு மாடை பூட்டி இழுப்பாங்க சரிங்களா. அடுத்து மனுஷங்க அந்த வீல் மாதிரி இருக்கும், அதில் சுற்றி வரக்கூடியதில் ஒன்று இழுப்பாங்க. இன்னொன்று இரவை மரம்னு சொன்னி ஒன்று இருக்குது. ஸோ இந்த 3 எண்ணத்தை வச்சு இழுப்பாங்க. நான் ஏச்சம் எழுதிட்டேன், வந்ததுனால. இப்போ இம்முன்னு முடியுது. 12 கீழேருந்து மேலே என்ன? சேகரித்தல், சம்பாத்தியம், சேமிப்பு, கலெக்ஷன், சேவிங்ஸு. இது எல்லாம் என்னன்னு சொல்லலாம்னா சேகரம்னு சொல்லலாம். சேகரம் அப்படின்னு சொன்னால் கலெக்ஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். தேர்ட்றது சேகரிப்பு எல்லாத்தையுமே சொல்லலாம். ஈட்டல் சொல்லலாம். இங்கே இல்லைன்னா ஈட்டல் சொல்லியிருக்கலாம். இந்த வேர்டு எதுவும் கனெக்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். 13 வலமிருந்து இடம் என்ன? எதிர்ப்பு தெரிவிக்கிறது. ஹிண்ட் இருக்கான்னு பார்ப்போம். 13 மேலேருந்து கீழே என்ன?
வியப்பு, வியந்து பார்க்கக்கூடியது. வியப்பா வியப்பா அப்படின்னு ஆச்சரியமாக பார்க்கறது. பதில் என்ன? ஆச்சரியம். ஆச்சரியமாக பார்க்கறது. ஓகே, ஆச்சரியம்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா 13 வலமிருந்து இடம் என்ன? எதிர்ப்பு தெரிவிக்க வந்து என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா, மறுப்பு தெரிவிக்க கண்டனம், மறுதப்பு, இல்லைன்னா எதிர்வினை, இல்லைன்னா கடைசி என்னன்னு சொல்லலாம் ஆட்சேபனை தெரிவிக்கிறது. பதில் என்ன? ஆட்சேபனை தெரிவிக்கிறது. ஓகே, ஆட்சேபனை கரெக்டாக இருக்கு. ஓகே, அப்போ 15 இடமிருந்து வலம் இருக்கா? ஏமாச்சு, பாசாங்கு, இல்லைன்னா சொல்லு. சரிங்க, 15 இடமிருந்து வலம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாசாங்கு ஏமாத்துற மாதிரி. பாசாங்கு இல்லைன்னா ஏமாத்துறதுக்கு நடிப்பு சொல்லலாம். ஆனால் 2 எழுத்து சே வந்துச்சு. 16 மேலேருந்து கீழே என்னன்னு பார்ப்போம். மலை, மலை வந்து 4 எழுத்துல சொல்லணும்னா புஷ்பம் அப்படின்னு சொல்லலாம். புஷ்பம் இல்லைன்னா புட்பம். ஓகே, புஷ்பம் எழுத. ஓகே, அப்போ 15 இடமிருந்து வலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏமாத்த இல்லை பாசாங்க காமிக்கிறத வந்து என்னன்னு சொல்லலாம்னா பசப்பு அப்படின்னு சொல்லலாம். பசப்பு அப்படின்னா இன்முகம் காமிச்சு ஏமாத்தாது, அப்படியே நடித்து ஏமாத்தாது, சிரிச்ச மதியை ஏமாத்தாது, பசப்புன்னு சொல்லலாம். ஓகேங்க, அப்போ 20 வலமிருந்து இடம் என்ன? இம்ல முடியுது. வானம், வானம்னா ஸ்கை, ஆகாயம்னு நம்ம சொல்லலாம். பதில் என்ன? ஆகாயம். 23 கீழேருந்து மேலே என்ன? 23 குற்றச்சாட்டு இல்லைன்னா முறையிடுதல். குற்றச்சாட்டு அப்படின்னு இப்போ கடைசியாக எதில் விட்டோம்னா குற்றச்சாட்டு இல்லைன்னா முறையிடுதல். வீடியோ பாஸ் பண்ணி வச்சுட்டு போயிட்டேன். புகார் அப்படின்னா முறையிடுதல், இல்லைன்னா என்ன பண்ணுறது, குற்றச்சாட்டை சொல்கிறது. ஓகேங்க, இந்த சைடு வந்து ஹிண்டெல்லாம் சால்வ் பண்ணிட்டீங்க. 11 இடமிருந்து வலம் என்ன? பணி இல்லைன்னா உத்தியோகம். 4 எழுத்துல கேட்டிருக்காங்கங்க. பணி இல்லைன்னா உத்தியோகத்துக்கு மேலேருந்து கீழே என்னன்னு பார்ப்போமா? 9. நவராத்திரியில் வீட்டில் வைப்பது. நவராத்திரி டைமில் வீட்டில் என்ன வைப்பாங்கன்னா கொலு. சரிங்க, ஆஃபீஸுக்கு என்னன்னு சொல்லுவீங்க? அலுவலகம். ஆஃபீஸில் வேலை பார்க்காத அலுவல் அப்படின்னு சொல்லலாம். அலுவல் அப்படின்னா வேலை, பணி. சரிங்க, 11 இடமிருந்து வலம். ஓகேங்க, அப்போ 18 கீழேருந்து மேலே என்ன? பரிகாசம் இல்லைன்னா ஏளனம். இதை வந்து நகையாடல்னு சொல்லலாம். எள்ளி நகையாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. நகையாடல் அப்படின்னா நையாண்டி. நகையாடல்னா என்னன்னு சொல்லலாம்? கிண்டல் பண்ணி வர்றது, இல்லைன்னா பழைய காலத்தில் அங்கதம்னு சொல்லுவாங்க. சரிங்களா, இது கரெக்டானு சொல்லி செக் பண்ணி பார்ப்போம். நகையாடல்னு எழுதிட்டேன். 14 வலமிருந்து இடம் என்ன? வேள்வி. வேள்வினா யாகம் வளர்க்குறது, யாகம். ஓகே, இந்த சைடு உள்ள ஆன்சர்ஸ் சால்வ் ஆகிடுச்சு. கடைசியாக இந்த சைடில் உள்ளதும் 21 இடமிருந்து வலம் என்ன? பரபரப்புடன் கூடிய குழப்பம், கலவரமான குழப்பம். இதுக்கு வேற என்ன சொல்லலாம்? பரபரப்பான குழப்பம் அப்படின்னா பதற்றம் சொல்லலாம், குழப்பம் சொல்லலாம். வேற என்னன்னு சொல்லலாம்? இதுக்கு வேற என்னென்ன ஹிண்ட்லாம் வருதுன்னு பார்ப்போம். 17 வலமிருந்து இடம் என்னன்னா அசதி இல்லைன்னா சோர்வு. இது 4 எழுத்துல சொல்லணும் அப்படிங்காங்க. அசதி இல்லைன்னா சோர்வு வந்து என்னன்னு சொல்லலாம்? அயர்வு அப்படின்னு சொல்லலாம். அயர்வு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, அயர்வுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா 17 மேலேருந்து கீழே என்ன? முடிவு
இல்லைன்னா இறுதி, கடைசியாக இருக்கிறது என்னன்னு சொல்லுவீங்க? அந்தம். கடவுள் வந்து ஆதி அந்தம் இல்லாதவர், தொடக்கம் முடிவும் இல்லாதவர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்க, அந்தம்னு நீங்கள் எழுதினீங்கன்னா 19 இடமிருந்து வலம் என்ன? செல்வம், பணம், காசு, செல்வம், தனம். ஓகேங்களா? தனம்னு எழுதலாம். ஓகே, அப்போ அந்த அயர்வும் அந்தம் காட்டு. கடைசி 22 கீழேருந்து மேலே என்ன? 22 கீழேருந்து வாங்கல், விற்றல், பரிமாற்றம். வாங்குறது விற்கிறது என்னன்னு சொல்லுவாங்க? இருக்கு நெய்யுக்கு பரிவர்த்தனை அப்படின்னு சொல்லலாம். பரிவர்த்தனை டிரான்சாக்ஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ட்ரேடிங்னு சொல்லலாம். ஓகேங்க. நமக்கு 21 இடமிருந்து வளம் என்னன்னா பரபரப்புடன் கூடிய குழப்பம்.